வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசின் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம உலக சமையலில் ஃபாஸ்ட்டாக அண்ட் ஈஸியாக சாக்லேட் சிப் மக் கேக் செய்ய போகிறோம். இதுக்கு ஒன்லி 2 minutes போதும் மைக்ரோவேவில் செஞ்சிடலாம். பட் சில வீட்டில் மைக்ரோவேவ் இருக்காது. அதனால் நான் இன்றைக்கி அதே ரெசிப்பியை மைக்ரோவேவில் அண்ட் ஸ்டவ்லையும் எப்படி செய்யலான்ட்டு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க சாக்லேட் சிப் கேக்கு எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். இதுதான் சாக்லேட் கேக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு 1/2 cup மில்க்கு, 8 tablespoon maida, 4 tablespoon cocoa powder, 6 tablespoon sugar, 2 tablespoon oil. எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு 2 tablespoon chocolate chips, 1 teaspoon baking powder, 2 pinch baking soda, ஒரு 2 pinch salt. வாங்க இப்போ போய் எப்படி கேக் செய்யலான்னு போய் பார்க்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 கப்பு தான் தேவை. 2 கப்பு, ஒரு மெஷரிங் ஸ்பூனும் ஃபோர்க் இருந்தால் போதும். நம்ம எல்லாமே செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுடலாம். ஸோ நான் 1 கப்பு வந்து மைக்ரோவேவ் செய்ய போகிறேன், 1 கப்பு வந்து ஸ்டவ்வில் செய்ய போகிறேன். ஸோ எப்படி வருதுன்னு ரெண்டுத்தையும் பார்க்கலாம் என்ன டிஃப்ரென்ஸுன்ட்டு. 4 tablespoon மாவு போட்டுக்கோங்க ஒவ்வொரு பவுல்லையும், ஒவ்வொரு கப்புலேயும். பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூனு, பேக்கிங் சோடா 1 pinch போட்டுக்கோங்க, சால்ட்டும் 1 pinch, சுகரு 3 tablespoon, கொக்கோ பவுடர் 2 tablespoon. இது வந்து நான் அன்ஸ்வீட் கொக்கோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட்டட் கொக்கோ பவுடர் எடுத்துருந்தா நீங்கள் கொஞ்சம் சுகரை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அன்ஸ்வீட் கொக்கோ பவுடர் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் 1 tablespoon ஊற்றிக்கோங்க. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி உங்களுக்கு. நீங்கள் இந்த மாவு வந்து நீங்கள் கலக்கி வச்சுட்டா ஸ்கூல்லேருந்து வந்தாலும் ஆஃபீஸ்லேருந்து வந்தாலும் சீக்கிரமாக போட்டு கொடுத்துடலாம், பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாலையும் ஊற்றிடுங்க. இது ஒரு 1/4 கப்பு, 4 tablespoon 4 கப்பு, 1/4 கப்பு வரும். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டால் நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு 2 minutes, மைக்ரோவேவ் இருந்தால் 2 minutes ஆகும். ஸ்டவ்னா கொஞ்சம் ஒரு எப்படி இருந்தாலும் 1/2 hour ஆகும். ஸோ அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டவ்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனை எடுத்து ஒரு 10 minutes வந்து பாத்திரத்தை வந்து ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதை வச்சுட்டு ஒரு லோ ஹீட்டில் வந்து ஒரு 15 minutes குக் பண்ணணும். அது ரெடி ஆகிடும். ஸோ இது நல்லா கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2-3 minutes அது நல்லா அடித்து கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேனை போய் சூடு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரலாம். இது கூட சாக்லேட் சிப்பையும் போட்டுடுங்க. இது ஜஸ்ட் மேலே லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. சாக்லேட் சிப் போட்டோன்னே ரொம்பலாம் கலக்க தேவையில்லை, ஏன்னா பார்க்க நல்லாயிருக்கும் மேலே இருந்தால். இது எடுத்துகிட்டு கையில் சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கையில் எடுத்து இது பண்ணிவிடுங்க, க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ போய் பேன் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் ஒரு 10 minutes நான் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த நம்ம பண்ணி வச்சுருந்த கப்பை அப்படியே வச்சுடுங்க. ஸோ இதில் தண்ணியோ எதுவும் ஊற்றாதீங்க, அப்படியே வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. ஸோ இது போட்ட உடனே நீங்கள் லோவில் வச்சுட்டோம். லோ ஹீட்டில் வந்து ஒரு 15 minutes ஆகும் வேகிறதுக்கு. ஸோ லோ ஹீட்டில் வச்சுடுங்க. அது நல்லா மேலே வந்த அப்புறம் நம்ம டூத் பிக்ஸ் வச்சு குத்தி பார்த்தா வெந்துட்டா நம்ம ரெடி ஆகிடும். அப்படி ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் 2-3 minutes எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ வாங்க இந்த மைக்ரோவேவில் வச்சிடலாம் ஒரு 2 minutes. ரெடி ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பட் இன்னும் ஸ்டவ்வில் வச்சது இன்னும் ரெடி ஆகலை. இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின அப்புறம் வேறு பிளேட் எடுத்து வச்சு காட்டுறேன். இதை பாருங்கள், இதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. இது ஆல்ரெடி ஒரு 10 minutes ஆகிடுச்சு. 10 to 15 minutes இருந்திருக்கும். ஸோ நல்லா மேலே வருது பாருங்கள். இதை பார்க்கலாம், கொஞ்சம் குத்தி பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. இன்னும் ஒரு 5 to 10 minutes வைங்க.
வாங்க இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு பாருங்க, இப்போ ஒட்டாமல் நல்லா வந்துடுச்சு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இது நான் கொஞ்சம் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சதுனால எனக்கு 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு, 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவ்வில் வச்சா ஒரு 20 மினிட்ஸில் ஆகிடும். ஸோ இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்னா ஒரு 25 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறுன அப்புறம் நம்ம மேலே க்ரீம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், மைக்ரோவேவ் பண்ணதும் ரெடி ஆகிடுச்சு, இந்த ஸ்டவ்வில் பண்ணதும் ரெடி ஆகிடுச்சு. பட் இது கொஞ்சம் பஃபியாக இல்லை, பட் ஆனால் இதுவும் சாஃப்டாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். நான் கட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் கடையில் வாங்கின க்ரீம் வந்து நான் மேலே போட்டுக்கிறேன். உங்களுக்கு இது ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா சும்மா அப்படியே சாப்பிட்லாம். ஜஸ்ட்டு நான் இது மேலே இருக்கிறத போட்டுக்கிறேன். க்ரீம் போடுறேன்னா கொஞ்சம் ஆறுன அப்புறம் போடுங்க, இல்லைன்னா மெல்ட் ஆகிடும். ஸோ எனக்கு மைக்ரோவேவ் பண்ணது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, அதனால் ஆறிடுச்சு. நான் அதுக்காக க்ரீம் போட்டுக்கிறேன். இந்த பாருங்கள், சாக்லேட் கேக்கு ரெடி ஆகிடுச்சு, சாக்லேட் சிப் கேக் ரெடி ஆகிடுச்சு மைக்ரோவேவில். இது கொஞ்சம் வார்மாக இருக்குது. நான் கொஞ்சம் நேரத்தில் நான் மேலே க்ரீம் போடுறேன். நான் க்ரீம் போட்டுட்டு திரும்பி ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதை பாருங்கள், மைக்ரோவேவ் பண்ண கேக்கும் ஸ்டவ்வில் பண்ண கேக்கும் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு, ரெண்டுமே நல்லா வந்திருக்கு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.